வணக்கம் அன்பான சொந்தங்களே, நறுக்கென்று 4 வார்த்தை உங்களோட. மனம் விட்டு பேசுதல். இந்த மனம் விட்டு பேசுதல் ஏன் தேவை என்று பார்த்தீங்களா, ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேணுமென்றால் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம், புரிந்துணர்வுகள் தேவை. அந்த புரிந்துணர்வுகளை எப்படி அளந்து கொள்ளலாம்? ஒவ்வொரு மனிதற்ற மனத்தையும் நாங்கள் எப்படி அளந்து கொள்ளலாம்? அது சரியான கடினமானது. ஏனென்று கேட்டால், ஒவ்வொருத்தர் தங்களோட விடயத்தையோ கருத்தையோ சொல்லும் போதுதான் மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த வகையில் நீங்கள் மனம் விட்டு பேச வேண்டும். குடும்ப உறவுகள் என்றால் ஒரு அந்நியோன்யமாக இருக்க வேண்டும். மனம் விட்டு பேசிக்க அமைதி இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்காது, தெளிவாக இருக்கும், எதையும் மற்றவருக்கு எடுத்து சொல்ல புரிந்துணர்வாக இருக்கும். அதை நாங்கள் விட்டு விடுகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு இருக்கிற ஈகோவா அல்லது ஏதாவது ஒரு சொல்லிவிட்டால் நான் அதில் இருந்து தாழ்த்தப்படுவேனா அல்லது உயர்த்தப்படுவேனான்ற ஒரு அகங்கார தோரணம் எங்களுக்கு இருக்கிறது. உண்மையிலேயே அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது மிக மிக குறுகிய காலம். சொற்ப காலத்துக்குள்ளேயே வாழ்க்கை முடிந்துவிடும். நண்பியொருவர் நேற்று கதைக்கும் போது தனது அக்காவுடன் ஒரு சின்ன தகராறு வந்தது. ஆனால் நான் கதைக்காமல் இருந்து விட்டேன். அதில் தவறு என்னிடம்தான் இருக்கிறது. அது எப்படி சொல்லலாம்? சொன்னால் எனக்கு ஒரு தாழ்வான எண்ணமாக இருக்கும். அவாவை உயர்ந்ததாக காட்டை போடுவனோ என்ற ஒரு மன இதில் வைராக்கியத்தில் இருந்தவா. நேற்று தமக்கையார் இறந்து விட்டார். இவர் எனக்கு சொல்லுகிறார், ஐயோ நான் அக்காவோட மனம் விட்டு அந்த பிரச்சனையை கதைச்சிருக்கலாம், நான் விட்டு விட்டேனே என்று. பாருங்கள், காலம் சென்றபின் அதை நினைத்து பிரயோசனம் இல்லை. கண்கிட்டபின் சூரிய நமஸ்காரம் ஏது? ஆதலால் தான் இருக்கும் வாழ்க்கையை இன்பமாக கழிக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் சில நேரம் எங்களுக்கு அறியாமை அல்லது ஒரு அச்சம் அல்லது தெளிவான ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தால் உறவுகளை வெறுக்கிறோம். அப்படி வெறுக்கக்கூடாது. நீங்கள் ஆறுதலான மன அமைதி உள்ள நேரம் ஆராய்ந்து பார்த்தீங்களா, உறவுகள் எங்களுக்கு தேவை என்றோ ஒரு இடத்துல உதவிவினம். அதுவும் இரத்த உறவுகள் கட்டாயமாக ஒரு விழாக்கள் கொண்டாட்டங்கள் இவற்றுக்கு நீங்கள் கட்டாயமாக தேவை. அதை விட இரத்த பாசம் ஏதோ ஒரு பாச பந்தத்தால் இணைக்கப்பட்டது சகோதர உறவெல்லாம். அது நீங்கள் நான் கதைக்க மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்தாலும் அங்கே அந்த ஒரு ஆழ் மனதில் ஒரு வலி இருக்கும். அந்த வலியால் நீங்கள் துன்பப்படுவீர்கள். உங்களுக்குள்ளேயே நினைத்து நினைத்து செத்துக்கொண்டே இருப்பீங்கள். அதை நான் பார்த்துருக்கிறேன் பல பேருடைய கருத்தை. நிச்சயமாக அதாவது சரியான முடிவெடுக்கலாம். அதாவது மனந்திறந்து பேசுவது. ஆனால் இடம் பொருள் ஏவலை பார்க்க வேணும். அதாவது நீங்கள் உங்களோட குடும்ப விடயத்தை ஒரு தெரியாத நபருக்கு சொன்னீர்கள்னா அவர் 10 பேருக்கு கொண்டே அதை பரப்புவார். அதனால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும். அதை தெரிந்து இல்லை நல்ல நட்புகள் ஆதரவாக இருப்பவர்களிடம் சில நேரம் மனம் விட்டு பேசலாம். மனம் விட்டு கட்டாயமாக பேச வேணும். ஏன் சொல்லுங்கள் வாங்க, எங்களோட மனதில் கவலை கணக்க இருக்கும். அந்த கவலைகளால் எங்களுக்கு வேறு அடுத்த வேலை செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் ஒருவரோட பகிர்ந்து கொண்டால் கொஞ்சம் லேசாக இருக்கும். நீங்கள் உணர்ந்து பாருங்கள், உங்களோட மனங்களும் அப்படி லேசானதாக இருக்கும். வாழ்க்கைண்டா அப்படித்தானே, ஒரு இரவு பகல் எப்படி இருக்குதோ, இன்ப துன்பம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் இந்த இதுவும் இருக்கும். எங்களுக்கு என்ன, அது எங்களுக்கு தெரியும். அதாவது எல்லோரும் மனம் திறந்து காட்டார்கள். ஆனால் மனம் திறந்து தெளிவாக பேசுவது, உங்களோட மனதில் கள்ளங்கவடம் பொய் ஒன்றும் இல்லை. ஆகவே தெளிந்த மனம் தெளிந்த நீரோட போல மிக மகிழ்ச்சியாகவே ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் பயப்படுறோம் சில விடயத்துக்கு. ஏன் பயப்பட வேணும்? உங்களோட மனம் நேர்மையான செயல் நீதியான செயலாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட தேவையில்லை. ஆனால் ஆராய்ந்து பாருங்கள், நான் இதை இவரோட கதைக்கலாமா, கதைக்க முடியாது. அச்சத்தை தவிருங்கள். அதே நேரம் மன அமைதி இருக்கும். பேசுவதனால ஒரு பிரச்சனை தீரும். மற்றது புரிந்துணர்வு வரும், விட்டு கொடுப்புகள் அங்கே வரும், அந்நியோன்யம் வரும். மிக முக்கியமாக அந்த அந்நியோன்யம் வர வேணுமென்றால் நீங்கள் ஆழமாக பேசுங்கள். அதாவது சில நேரம் சரியான தீராத கவலை இருக்கும், அல்லது உங்களோட கணவரோட உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், மனைவியோட கணவன் பிரச்சனையாக இருப்பார். நீங்கள் 2 பேரும் மனம் விட்டு நல்ல சூழலை ஏற்படுத்தி பேசுங்கள். பேசும்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்திருங்கள். நீங்கள் பேசும் விடயம் அவர் கேட்கக்கூடியவராக அந்த மனநிலையில் இருக்கணும். நீங்களும் நல்ல மனநிலையோடு பேச வேணும். இதை மிகவும் கவனிக்கணும். சொல்பவரும் சொல்லை கேட்பவருடைய புரிந்துணர்வுகளும் சரியான கோணங்களில் இருந்தால் மட்டும்தான் சில விடயங்கள் நிறைவேறும். ஆகவே கோபம் என்பது அது ஒரு
எங்களை கொன்றுவிடும். அதாவது கோபம் ஒரு தீராத பகைக்கு விட்டு செல்லும். ஆறாத கோபம் இருந்தென்ன லாபம், ஊருக்கு கூட நச்சான மரங்களே என்று சொல்வார்கள். அப்படி ஒன்றும் வேண்டாம். நாங்கள் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் வேண்டாம். நிச்சயம் குதூகலம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இருக்க வேணுமெண்டா மனம் விட்டு பேசுங்கள். உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உருவாகும். நன்றி, வணக்கம்.